சூப்பரா கருப்பா. நிறுத்துங்கப்பா. டைம் ஆச்சு, மாட்டை பிடிங்க, போகலாம். நாளைக்கு பார்த்துக்கலாம். போகலாம் மாட்டா கருப்பா. வா வா. அண்ணனை வாடகை அண்ணனைக்கு கொடுத்தாதானே ஓனர் கொஞ்சமாவது நம்மளை மதிப்பா. என்னைக்கு தான் புரிய போகுதோ. தங்கம், நீ ரெடி ஆயிட்டியாடி? ரெடி ஆயிட்டமா. வரட்டுமா வேலை? நாளைக்கு பார்க்கலாம், போங்க. வரமா? எப்பா சாப்பிட்டு போங்களா? பரவாயில்லம்மா. ஐயா வேலை நாளதுமா சீக்கிரமா வேலைக்கு போனாதானே 4 காசு பார்க்க முடியும். கொஞ்சம் லேட் ஆச்சுமா. தங்கம் உள்ள இருக்காளா? அவ வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கா. தங்கம், உன் கம்பெனி வேலையை தான் போகிறேன். போகும்போது உன்னை விட்டுட்டு போகிறேன். அது முதல்ல எடு. காலையில இருந்து 100 வாட்டியா தான் அடிச்சிருக்கோம். தங்கம், ஒரு 200 ரூபா கொடு, சாயந்தரம் கொடுத்துட்றேன். அதானே பார்த்தேன். தங்கச்சி நடந்து போதோன்னு அக்கறையில சொல்லிட்டியோன்னு நினைச்சேன். என்கிட்ட 200 ரூபாவும் இல்ல, உன் ஆட்டோலையும் நான் வரல. சாயந்தரம் தரேன்ல, கொடுத்துட்டு போ. பெட்ரோல் போடணும்னு சொல்கிறேன்ல. நீ தான் ஒரு நோட் ஒன்று வச்சிருக்கிய, எல்லா கணக்கும் எழுதி. இதே அதோட எழுதி வச்சுக்கோ. தங்கம், 200 ரூபா கொடுத்தீங்கன்னா அண்ணே 2000 ரூபாய் சம்பாதிப்பாமா. கொடுத்து விடுறீ. குண்டம்மா சும்மாரு. இப்படி வாங்கி தான் என் கணக்கு 12,000க்கு வந்து நிக்குது. நான் எழுதாதன. இப்படி பண்ணி தான் என்கிட்ட சுத்தமா பணமே இருக்க மாட்டேங்குது. எழுதாத. தா, எழுதியாச்சு. இதே என் கணக்கில் வச்சுக்கோ. தா. தரமாட்டேன். எப்ப பார்த்தாலும் இப்படி வாங்கியே சுத்தமா என்கிட்ட காசே இருக்க மாட்டேங்குது. கணக்கு புள்ள ஒரு நோட்டே பைக்குள்ள வச்சிருக்கா பார். கற்பனுக்கு தீவனம் வாங்கிட்டு வர மறந்துடாதடா. சரிம்மா. நில்லுடி. இங்க வா, தலையில பூ வச்சுட்டு போ. பொம்பளை பிள்ளை தலையில பூ வச்சுட்டு போனாதான் வேலைக்கு போற இடம் நல்ல சுபீட்சமா இருக்கும். சரி. தங்க ஏறு, உன்னை இறக்கி விட்டு போயிடுறேன். எதுக்கு? அதுக்கு ஒரு 100 ரூபா கழிச்சுக்கிறதுக்கா? அதுக்கு நான் நடந்தே போயிடுவேன். கழிச்சா என்னடி, அண்ணன் தானே, காலத்துக்கு அவன் தானடி உனக்கு சீர் செய்யணும். நல்ல அம்மா நல்ல புள்ள. ஆளை விடுங்கடா சாமி. அம்மா தங்கம், எனக்கு ஒரு 100 ரூபா கொடு, கணக்கில் எழுதிக்க. எதுக்கு? ஊத்திக்கவா? யார்ப்பா அது? ஒன்னு எடுத்து பேச, இல்லைன்னா அமர்த்தி போடு. நோய் நோயின்னுகிட்ட நானே டைம் இல்லாம போயிட்டு இருக்கேன். அடுத்தவங்களை சொன்னிய ஒன்னைய எடுத்து பேசு, இல்லைன்னா அமுக்கி போடும். நொய்யின்னு நான் எடுத்து பேசுனா நீ போய் சேர்ந்துருவ. பரவாயில்லையா? கொய்யால எனக்கே வா. ஹலோ, யார்ப்பா பேசுறது? நான் தான்ப்பா. நான் தானா? பேர் இல்லையா? என் குரலை கேட்டும் தெரியலையா உனக்கு? ஆமா, என் பொண்டாட்டி பாரு, உன் குரலை கேட்ட உடனே கலாருன்னு பேசுறதுக்கு. யாரியா நீ? என்னையா உன்னால கண்டுபிடிக்க முடியல? எப்பா, வேலு பேசுறேன்ப்பா. வேலுன்னா யாரு? ரைட்ல பாருப்பா. ரைட்ல ஒண்ணும் தெரியலையே. எப்பா, அப்ப லெஃப்ட்ல பாருப்பா. லெஃப்ட்ல ஒண்ணும் தெரியலையா? அட என்னப்பா நீ, ரைட்ல பாருப்பா. ஓ நீயா? உனக்கு என்னையா பிரச்சனை? ஏத்தணுமா இறக்கணுமாயா? இறக்கணும். இறக்குறியா வண்டியை குறுக்க போடட்டுமா? எனக்கு இன்னும் எங்க இருந்தியா வர்றீங்க? இரியா, நிப்பாட்டுறியா? இறங்க வேண்டிய ஆளு இறங்குங்க. ஏன் டிரைவரே, பஸ் ஸ்டாப்ல கையை நீட்டினா ஏத்தவும் மாட்டேங்கிற, இறக்கவும் மாட்டேங்கிற.
இப்படி நடுக்காட்ட நிப்பாட்டினா இறங்க வேண்டிய ஆளு இறங்குனா யாரு இறங்குவா? அது இறங்க வேண்டிய ஆளுக்கு தெரியும், நீ கொஞ்சம் பொத்திட்டு உக்காந்துரு. ஏய் நீயா? எனக்கே டிக்கெட்டுல ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்தவன் தானே. இப்போ அது முக்கியமா? இறங்க வேண்டிய ஆளுக்கு கரெக்டா தெரியும், இறங்கிடுவாங்க. நீ பேசாம இரு. ஓ இதுதானா அது? அப்படி போகுதா? அப்படித்தான். இந்த வேலையெல்லாம் பாக்குறியா? ஆ, சாயந்தரம் வாரே உன் பொண்டாட்டிக்கிட்ட பத்த வைக்க. ஏன் ஃபோன் நம்பர் எழுதி கொடுக்கணுமா? ம், ம், ம். ம், ம். வாங்க மேடம், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்க. நீ மட்டும் போலாமா? போ. அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மணி ஏய், என்ன எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்க? கன்சியூமர் ரைட்ஸ் ஆஃப். நான் டெஸ்ட்டுக்கு போறேன், என் மைண்ட் ஃபுல்லா அதுல தான் இருக்கு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதா? இந்த பாரு, இந்த டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்குறதெல்லாம் பெருசு கிடையாது. நீ ஃபைனல் எக்ஸாமில் நல்லா எழுதி ரேங்க் வாங்கினாதான் நீ ஒரு நல்ல வேலைக்கு போய் ஆளும் கவர்மெண்ட் வேலை செய்கிறான்னு நானும் கெத்து காட்ட முடியும். எப்படியோ. இங்க பாரு, எனக்கு டெஸ்ட் முடிய 3 மணி நேரம் ஆகும். கஸ்டமர் கூப்பிட்டா போயிட்டு வேணா, புரியுதா? நீ கிளம்பு, நான் கூப்பிட்டதும் வந்தா போதும். டெஸ்ட்டை நல்லா எழுதிட்டு வா. ம். சார் ஆட்டோ வருமா? ஆட்டோலாம் வராது. ஏன் சார் வராது? நான் ஓட்டினா தான் வரும். வெயிட்டிங்க. என்னக்கா? வா தம்பி, என்னப்பா? ஒரு 10 ரூபாய் கடலை கொடுக்கா. இந்தாப்பா. தம்பி ஆட்டோ வருமோ? கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போனோம்ல. ஆட்டோலாம் வராது, வேற ஆட்டோ போய் பாருங்க. இது வராதா? மீட்டருக்கு மேலே காசு தரேன், வர சொல்லுமா? வீட்டுக்கு மேல இல்ல, ஆட்டோக்கு மேல கொடுத்தாலும் தம்பி வராது. இது ஒரு விஐபிக்காக வெயிட்டிங்கு. என்ன சொல்லுத? விஐபியா? விஐபிலாம் ஆட்டோவில் தான் வராங்களோ? வருவாங்க, இருந்து பாக்குறியா? எனக்கு வேற சோழி இல்லை பாரு. என்ன பேச்சு பேசுறான் பாரு. என்னம்மா சவாரி போகணுமா? ஆமாங்க. சாரு டீ பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. குடிச்சு முடிக்க 3 மணி நேரம் ஆகும். வெயிட் பண்ணுவீங்களா? என்னது? பிஸ்கட் டீ சாப்பிட 3 மணி நேரம் ஆகுமா? அதுக்குள்ள நான் கோயிலுக்கு உருண்டே போயிடுவாப்பா. நீங்க கோயிலுக்கு உருண்டு போங்க, இல்ல குட்டிக்காரனை அடிச்சு போங்க. போங்க. என்ன சார், சவாரி போனீங்களா? லாங் சவாரி 4 போயிட்டு வந்தேன். கிழிச்ச இந்த இடத்த விட்டே நகர்ல. அப்படியா? எப்படி கண்டுபிடிச்ச? அதோ கிலோமீட்டர் அப்படியே இருக்கே. உன்னை ஏமாற்ற முடியாது போல இருக்கே. ஏய் வேலு, சும்மா படிப்பு படிப்பு படிப்புன்னு இருந்தேன்னு வை, உன் மூளைக்கு ஒன்றும் ஏறாது. உன் மூளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு படிச்சு பாரு, அப்படி ஏறும். அப்புறம் நீ ஆர்வமாக எக்ஸாம் எழுதுவ, பார்த்துக்கோ. கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு வாயேன். சரி. உன்னை எங்கே கூட்டு போகிறேன் பாரு. நான் சொல்கிற வரைக்கும் கண்ணை திறக்காத. இப்போ திற. ஹலோ மா. எத்தா முத்து, எப்படித்தான் இருக்க? மா நான் நல்லா இருக்கேம்மா. தம்பி தங்கச்சி எல்லாம் எப்படிமா இருக்காங்க? அவங்களுக்கெல்லாம் என்ன நல்லா இருக்காங்க. ஆமா, மாப்பிள்ளை என் பேத்தியாலாம் எப்படி இருக்காங்க? மா எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. குழந்தை அவங்க அப்பா கூட விளையாடிட்டு இருக்கா. நீ எப்படிமா இருக்க? நானா இருக்கேன்ப்பா. மா கந்தசாமி மாமாக்கு கூகுள் பேல பணம் அனுப்பியிருக்கேம்மா. தம்பிக்கிட்ட நகைக்கு வட்டி கட்ட சொல்லிட்டு
மீதி பணத்தை நீ செலவுக்கு வச்சுக்கோமா. சரிதா, ஆனா உன் குரல்லாம் ஒரு மாதிரியா இருக்க. உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஏ முத்துலட்சுமி, அம்மா அவர் கூப்பிடுறாரு, நான் அப்புறமா பேசுறேம்மா. சரிதா. ஆ அதான் வருது பாரு கருப்பேன். அது நம்ம கட்டத்தில் நிற்க வேண்டிய காலை. நம்ம வச்சிருக்கிறோமே வாடி வடா விரட்டு மஞ்சரட்டுன்னு, அது அத்தனைக்கும் இந்த ஒத்த காலை வித்த காட்டும்னே. என்னையா சொல்ற? அவுத்து விட்டா களத்தில் நின்று விளையாடும், ஆனால் வெளியில பச்சை புல்ல கூட பிடிக்கும். அது மட்டும் கச்சை கட்டி களத்துக்கு வந்துச்சுன்னு வச்சுக்க, சும்மா அனல் பறக்கும், ஒரு பய கிட்ட இருக்க முடியாது. அப்படி தொட வந்த பல பேரை காட்டுக்கு அனுப்பிச்சிருச்சு. அது களத்துக்கு தகுந்த மாதிரி விளையாடும். 10ஓட 11 இதையும் வாங்கி போடணும்மா சொல்லு. அதுக்காக என் காலையே குறை சொல்லாத. இதுவும் எனக்கு நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்கியா. இதுவும் உங்களுக்கு பல பேர் வாங்கி தரும்னு தானே சொல்றேன். அதோட திறமைய களத்துல பார்த்து முடிவு பண்ணலாம். அண்ணே இது போதும்ண்ணே.